படம் உண்மையிலே குட் பேட் அடிக்கிற சம்பவம். படத்தோட பேர் சம்பவம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கிட்டாப்ல அஜித் தான், வேற யாரும் கிடையாது. நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் விண்டேஜ் ஃபீலிங் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஹாஃப் ஆஃப் தி மூவி நாங்க வந்து நின்னுட்டு தான் பார்த்தோம், படம் சீட்ல உட்கார்ந்தே பார்க்கல. டீசருக்கு வரணும், சும்மா தேவையில்லாம கதையை பண்றேன் மயிரை பண்றேன்னு சொல்லிட்டு விடாமுயற்சியை காலி பண்ண மாதிரி இல்லாம இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பு, சூப்பரா இருக்கு. ஒரு தடவை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, தொண்டையில கட்டிச்சு. அஜித்னாலே எனர்ஜி இல்ல, சொல்ல முடியல. எனர்ஜி இல்ல, இல்லனா நான் அவ்வளவு பேசுவேன், சொல்ல முடியல. படமே என்டர்டெய்னிங் தானே, இதுக்கு மேல வேற எதுவும் இல்லைண்ணே. பெஸ்ட் 2025-24 எதா இருந்தாலும் இதான் டாப்பா இருக்கு படம். எங்களுக்கு போன படம் கூட கொஞ்சம் ஒரு அளவு இருந்தது, ஆனா இந்த படம் அப்படிலாம் கிடையாது. மங்காத்தா வில்லனுக்கு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு வருதல. வாலியோட ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது. 6 மாசமா ஏஐ பண்ணி கோட்ல காலி பண்ணிட்டாங்க. என்ன ஏஐ இங்க 6 மாசத்துல உடம்ப குறைச்சு ஒருத்தர் பண்ணிருக்காரு பாருங்க, அதுதான் தல. இவர் தான் சுப்ரீம் ஸ்டார். நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் விண்டேஜ் ஃபீலிங் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஹாஃப் ஆஃப் தி மூவி நாங்க வந்து நின்னுட்டு தான் பார்த்தோம், படம் சீட்ல உட்கார்ந்தே பார்க்கல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ், ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆஸ் அ தலை ஃபேனா வந்துட்டு நம்ம இந்த மூவி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற எக்ஸ்பெக்டேஷன் போவாங்களே. ஸோ எனக்கு 100% எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எனக்கு 200% கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. ஆதிக்கு வந்து ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ள படத்துல என்ன எக்ஸாக்ட்லி வாட் ஹி டிட் இஸ் ஃபேன் பாய் சம்பவம் தான். எல்லா ஹீரோஸ்க்கும் எல்லா டேரக்டர்ஸும் இது வந்து என்னோட ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த மூவியே ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி தான் இருந்தது. கம்ப்ளீட் பேக்கேஜ் உள்ள நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் வரும்போது கூஸ் பம்ப்ஸ் வாலியோட ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட விண்டேஜ் ஃபீலிங், ஒரு குழந்தையா அது மூவி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா நம்மளுக்கு மைண்ட் கிராபிங்கா இருந்தது. ஓகே, பிரசன்னா அவரோட கேரக்டர் என்ன மாதிரி? நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை தான் ஏகே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து நிறைய அர்ஜுன் தாஸ் மேல இருந்தது. அவங்களோட ஸ்பேஸை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ் இந்த மாதிரி ஒரு வைப்ல பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மூவி பார்க்கும்போது அது வந்து அவருக்கு செட் ஆயிருந்ததா? வேற லெவல்ல செட் ஆயிருந்தது. கண்டிப்பா எல்லாருக்குமே வாட்டர் பாட்டில் மிக்ஸ் எல்லாம் தேவைப்படும். அந்த அளவுக்கு வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஹாஃப் ஆஃப் தி மூவி எல்லாருமே நின்றுட்டு தான் பார்த்தோம், யாருமே சீட்ல உட்காரவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, அவங்களோட பேருமே நல்லா இருந்தது. படம் உண்மையிலே குட் பேட் அடிக்கிற சம்பவம். படத்தோட பேர் சம்பவம். எனக்கு அப்படி வச்சதா உண்மையாக பயங்கர சம்பவமா இருந்தது. உள்ள டேரக்டர் வந்து சம்பவம் செஞ்சுட்டாரு. 100% ஃபேன் பாய் சம்பவம் இல்லை, 1000% ஃபேன் பாய் சம்பவம். இது உள்ள பயங்கரமாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்க. உள்ள எல்லாரும் போய் பார்க்கட்டும், பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அது கோடி, நீ அவ்வளோ கோடி ஏகேக்குன்னு ஈடே கிடையாது. நீ 1000 கோடி இல்லை, 5000 கோடி அடிச்சாலும் ஏகேக்குன்னு ஈடே கிடையாது. கோடி பற்றிலாம் எங்கள் தேவையில்லை, ஏகே வந்தால் போதும் எங்களுக்கு ஸ்க்ரீனில். ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கிட்டாப்ல அஜித் தான், வேற யாரும் கிடையாது. எல்லாமே மாசத்துல உடம்பு குறைக்கிறத விட உடம்பு குறைச்சி அந்த பாட்டு டான்ஸ் சூப்பரா அடிக்கிறாப்ல. ஸ்டண்ட் எல்லாம் அவர் ஒரிஜினலா பண்ணிக்கிறதுல, அதான் இந்த வயசுல ஒரிஜினலா பண்ணிக்கிறாரு. இன்னும் படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு 10 படமா பண்ணணும், அது எங்களுக்கு வேணும். அது மட்டும் தான் கோரிக்கை. எங்க தலை எங்களுக்கு ஒரு 10 படம் மாதிரி பண்ணாருன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும். அஜித் எங்களுக்குள்ள எப்படி இருந்தாரு? எங்களுக்குள்ள எப்படி இருந்தாரு? சூப்பரா இருந்தா தலைவா, எங்களை விட அப்படி இருந்திருக்க மாட்டாரு. இப்போ எங்க சூப்பரா காட்டியிருக்காங்க. டிஐஜிக்கு சூப்பரா இருக்கு, டிஐஜி சொதப்புறாங்க எல்லாருமே, டிஐஜிக்கு பக்காவா பண்ணிக்கிறானுங்க. அதுதான் வேணும். டீசருக்கு வரணும், சும்மா தேவையில்லாம கதையை பண்றேன் மயிரை பண்றேன்னு சொல்லிட்டு விடாமுயற்சியை காலி பண்ண மாதிரி இல்லாம இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பு, சூப்பரா இருக்கு. ஒரு தடவை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். 1000 கோடிலாம் வராது, கண்டிப்பா வராது. 300 கோடி கண்டிப்பா கிராஸ் பண்ணிடும் ஒரு 3-4 நாள்லயே. 1000 கோடி கண்டிப்பா வராது. 1000 கோடி உள்ள எலிமெண்ட்ஸ் படத்துல இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு தெலுங்குல உள்ள பெரிய ஃபேமஸான ஆக்டர் போடல, ஹிந்தில இருந்து போடல, மலையாளத்துல இருந்து போடல, ஒரு ஸ்டார்ல ஒன்லி தமிழன்ல வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸை நம்பி எடுத்த படம். அதனால ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வீக்லி எப்படியா ஃபுல் பண்ணிடுவாங்க. 5 நாளோட கலெக்ஷன் கண்டிப்பா 300 கோடி கண்டிப்பா பிளஸ் ஆயிரும். எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை விட சிம்ரன் தான் வச்சு செஞ்சுட்டாங்க, செம்மையா இருக்கு. அவங்க வந்தாவே வாலியோட அந்த பிஜிஎம் போடுறாங்க, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. 6 மாசமா ஏஐ பண்ணி கோட்ல காலி பண்ணிட்டாங்க. என்ன ஏஐ இங்க 6 மாசத்துல உடம்ப குறைச்சு ஒருத்தர் பண்ணிருக்காரு பாருங்க, அதுதான் தல. இவர் தான் சுப்ரீம் ஸ்டார். அதாவது வாட் இஸ் மாஸ்ன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க. அவ்வளவு எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அதை விட ரீமிக்ஸ் வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால ரீமிக்ஸே வரல, அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அஜித் சொல்லவே வேணாம், எப்பவுமே மாசு மரணம் தான். தெரியும்
எல்லாருமே பார்க்கலாம் குழந்தை எல்லாருமே அவருடைய பார்க்கலாம் பழைய படங்களுடைய ரெஃபரன்சஸ்லாம் எப்படி எடுத்து பங்கம்னா ரெஃபரன்ஸ் எல்லாம் பங்கம் படம் பார்க்கலாம் கேமியோ சர்ப்ரைசஸ் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம்ண்ணா எல்லாமே இருக்கு எல்லாமே படத்துல இருக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல தொண்டை என்னடா கட்டிச்சு அஜித்னாலே எனர்ஜி இல்ல. சொல்ல முடியல எனர்ஜி இல்ல இல்லனா நான் அவ்வளவு பேசுவேன் சொல்ல முடியல ஆனா படம் உண்மையிலே சொல்றேன் படம் பாருங்க போய் பாருங்க நீங்க இந்த மாதிரி பேட்டி எடுக்க மாட்டீங்க நீங்களே மைக்ல இங்க பாருங்க சீட்டை தலையா எல்லாருமே தலை கீழே தான் ஓகேங்களா லாஸ்ட்ல வந்து எல்லாரும் வந்து தலைக்கு எல்லா கால்ல தொட்டு கும்பிடுறாங்க அவ்வளவுதான் ஐயோ மியூசிக்ல சொல்லவே முடியாது மியூசிக்ல வேற லெவல் ரசிகர்கள் தான் நம்ம முக்கியம் பணம் முக்கியம் கிடையாது தலைக்கு எப்பவுமே பணம் முக்கியம் கிடையாது ரசிகர்கள் தான் ரசிகர் தான் தேவை தலை தரிசனம். ஐயோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து கடவுளை பார்த்துட்டோம் அவ்வளவுதான் அது போதும் எங்களுக்கு கடவுளை பார்த்துட்டோம் அது போதும் படமே என்டர்டெய்னிங் தானே இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லைண்ணே பெஸ்ட்டு 2025-24 எதாக இருந்தாலும் இதான் டாப்பாக இருக்குது படம் வைஸ் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுங்க. பெஞ்ச் மார்க்லாம் நான் வைக்கலண்ணா ஆனால் படம் நல்லா எகிரிக்கிட்டு போகும் சூப்பர் கம்பேக்கு விடாமுயற்சியில் எல்லாரும் சொன்னாங்க குறையா ஆனால் இதில் வந்து நல்லா கம்பேக்கு செம்மையாக இருக்குது படம் இதுல நெகட்டிவ் சொல்ற மாதிரி ஏதாவது எதுவும் இல்லைண்ணா நோ நெகட்டிவிட்டி எல்லாம் பக்கா மியூசிக் கரெக்டான செக்ஷனில் போட்டு அழகா எல்லாரும் நின்றுட்டு தானே பார்த்தாங்க படத்தை அவ்வளோ சூப்பரான படம் ஒருத்தர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஒரு பில்லா மங்காத்தா லெவல்ல. அதுக்கும் மேல டாப் எல்லாத்துக்கும் பில்லா மக்கத்துக்கு மேல இந்த படம் ஆதி பக்காவா பண்ணிருக்காப்ல ஆதிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எந்த மியூசிக் எப்படி கொண்டு வரணும் மலேசியா டார்க்கி போட்டிருக்காப்புல ஒரு சாங் நல்லா செம்மையா இருந்துச்சு நானும் மலேசியாக்காரன் தான் படத்துக்காக வந்தேன் நைட்டு கிளம்பிடுவேன் படம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் பார்க்கலாம் மியூசிக்லாம் பிச்சுட்டாங்க பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு முன்னாடி படம் மாதிரி இல்லாமல் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு நல்லா லுக்கெலாம் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு நான் எங்களுக்கு போன படம் கூட கொஞ்சம் ஒரு அளவு இருந்தது ஆனா இந்த படம் அப்படிலாம் கிடையாது மங்காத்தா வில்லனுங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாருல அவர் ஆக்டிங்லாம் சொல்ல முடியாதுங்க அவர் குழந்தை மாதிரி இருக்கிறாருங்க செம்ம மாசு செம்ம பிஜிஎம்லாம் நல்லா இது நல்லா இருக்குங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு செம்மையா இருந்தது ஃபேன்ஸ்க்காக எடுத்த படம் லாஜிக் ஸ்டோரியில பார்க்க வேண்டாம் நல்லா இருந்துச்சு படம் பிளாஸ்ட் படம் பிளாஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சரியான நிஷா மேம் சூப்பரா ஆக்டிங் பண்ணி எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க தலைய சேர்த்து வச்சிருக்காங்க வேற லெவல் படம் ஃபேன் பாய் சம்பவம்னா இதான் லாஸ்ட் மாசு மாசு தலை ஃபேன்ஸுக்கு இதான் வேணும் நல்லா இருக்கு தலை நடுதான் 1000 கோடி நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு விஜய் ரெஃபரன்ஸ் இருக்கு போய் பாருங்க